தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 5316, பக்கம் 76. பாடத்தின் தலைப்பு: நீதிமானாக்கப்படுதல் தொடர்பான கேள்வி. கேள்வி: சபையினுடைய நீதிமானாக்கப்படுதல் தொடர்புடைய உங்களது கண்ணோட்டத்தினை மாற்றி உள்ளீர்களா? அப்படியானால் இத்தலைப்பு தொடர்புடைய வேதாகம பாடங்களினுடைய முதலாம் தொகுதியின் கருத்துக்கள் இனிமேலும் உங்களுடைய கருத்தல்ல என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பதில்: நிச்சயமாக இல்லை. எங்களிடத்தில் மாற்று கருத்துக்கள் இருக்குமானால் பின்னர் நாங்கள் ஏன் அத்தொகுதியினை வெளியிட்டு பரப்புவோம்? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பு தொடர்புடைய காரியங்களானது கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் அநேகரை நாளுக்கு நாள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றது. அவர்களால் முன்பு தெளிவாக புரிந்து கொள்ளப்படாத நீதிமானாக்கப்படுதலின் அம்சங்களானது இப்பொழுது மிகவும் தெளிவாகிக் கொண்டு வருகின்றது. உதாரணத்திற்கு பார்ப்போமானால், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பது படிப்படியான செயல்முறை எனும் காரியத்தினை கடந்த காலங்களில் அநேகர் பார்க்க தவறியுள்ளனர். சிலர் இன்னும் காண தவறுகிறவர்களாகவே காணப்படுகின்றனர். விசுவாசத்தினுடைய ஒவ்வொரு படியும் உச்சநிலையை அடையத்தக்கதாக நம்மை அருகாமைக்கு கொண்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தருக்கான நமது கீழ்ப்படிதல் மூலமாயும் அர்ப்பணிப்பில் முழுமையாய் சரணடைந்து விடுவதன் மூலமாயும் நமது விசுவாசமானது அதன் பூரணத்தினை வெளிப்படுத்தாதது வரையிலும் நாம் உச்சநிலையை முழுமையாய் அடையப்பட முடியாது. பின்னர் நமது மகா பரிந்து பேசுபவர் நமது அர்ப்பணிக்கப்பட்ட சரீரங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தம்முடைய புண்ணியத்தினை தரிப்பித்து நீதிக்கு முன்னதாக அதை பரமபிதாவின் பார்வையில் முழுமையாய் தகுதிப்படுத்துகின்றார். பின்னர் முழுமையாய் நீதிமானாக்கப்பட்டுள்ள ஆத்துமாவை, ஜீவியை பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிப்பதன் மூலம் பரமபிதா ஏற்றுக்கொள்கின்றார். அது முதல் அவன் ஒரு புது சிருஷ்டியாகவும் ஆவிக்குரிய தளத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புத்திரனாகவும் காணப்படுகிறான். விசுவாசத்தில் வளரும் காலப்பகுதியின் போது நீதிமானாக்கப்படுதலானது படிப்படியாக அடையப்படுகின்றது. மேலும் அந்நபர் அதிகமாய் தெய்வீக தயவை பெறுகின்றவனாகுகிறான். எனினும் இறுதி படிப்பினை அடியெடுத்து வைக்காதது வரையிலும் ஒருவன் மனித சுபாவத்திற்கு முழுமையாய் நீதிமானாக்கப்பட முடியாது. பூமிக்குரிய தளத்தில் ஒரு புத்திரனாக்கப்பட முடியாது. மேலும் ஒரு கணம்தான் அவன் அந்நிலையில் காணப்படுகின்றான். பின்னர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட காரியமானது தகுதிப்படுத்தப்பட்டுள்ள, பூரணப்படுத்தப்பட்டுள்ள நபரின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் ஒரு புது சிருஷ்டி என அவனது துவக்கத்தையும் சுட்டிக்காட்டுகின்றது. தற்காலிகமான மற்றும் உண்மையான புத்திரத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவைகள் அனைத்துமே யுகங்களை பற்றின வரைபடத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. என் தளம் பல்வேறு படிகளில் நீதிமானாக்கப்பட்டுள்ள நிலைமையினை சுட்டி காட்டுகின்றது. இப்படியாக ஆபிரகாமும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள மற்றவர்களும் அவர்களது விசுவாசத்தின் காரணமாய் தேவன் முன்னிலையில் நீதிமானாக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுகிறதும் இல்லை, குமாரத்துவத்திற்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுகிறதும் இல்லை. இவர்கள் தேவனுடைய தோழமையை, தயவை, கண்காணிப்பை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாக நீதிமான்களாக்கப்பட்டனர். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி தம்முடைய புண்ணியத்தினை சபையின் சார்பாக செயல்படுத்தின போது முழுமையான அர்ப்பணத்தின் வாயிலாக அவரது அடிச்சுவட்டில் நடக்க விருப்பமாயிருக்கும் இந்த சபை வகுப்பார் யாவருக்கும் அவர் பரிந்து பேசுபவரானார். அவரது புண்ணியம் தரிப்பிக்கப்படும் காரியமானது ஒவ்வொருவருக்குமான நீதிமானாகுதலின் வேலையினை உள்ளடக்குகின்றது. மேலும் இதன் காரணமாக தேவன் ஒருவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ள முடிபவராகவும் புதிய சுபாவத்திற்கு ஜெனிப்பிக்க முடிபவராகவும் ஆக முடிந்தது. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார். காரணம் அவரது விசுவாசமும் தேவனுடன் இசைவாய் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆகும். இப்படியாகவே யோவான் ஸ்நானனும் காணப்பட்டார். இவரை குறித்து நாம் வாசிப்பதாவது: மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய்
மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். யோவான் 3:29. வேலைக்காரன், சர்வன்ட் எனும் வார்த்தையானது வேதாகமத்தில் விசேஷமாக மோசேயினுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் காணப்படும் யூதர்களை குறிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையின் வாயிலாக அவர்கள் தேவனுடைய பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தார்கள். அவரது வேலைக்காரர்களாக இருக்கும்படிக்கும் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமும் இன்னமும் மற்ற அநேகரும் தேவனுடைய நண்பர்களாக இருந்த போதிலும் குமாரத்துவம் அடைவதற்கான ஸ்லாக்கியங்களுக்கு முழு தகுதியானவர்களாக காணப்பட்டிருப்பார்கள் என்ற போதிலும் இவர்கள் புத்திரர்களாக அங்கீகரிக்கப்படுவது என்பது தெய்வீக ஏற்பாட்டின்படி கூடாத காரியமாக இருந்தது. ஏனெனில் அப்போஸ்தலன் விவரித்துள்ளது போல குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். மேலும் கிறிஸ்துவின் பலியானது பாவம் மற்றும் மரணம் ரத்து செய்யப்படுவதற்குரிய வழியினை திறவாதது வரை யாரும் தெய்வீக புத்திரத்துவத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது போலவே தேவனுடைய புத்திரர்கள் என்ற நம்முடைய நிலையும் தற்காலிகமானதே ஆகும். நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் அவரது புத்திரர்கள் என நிலைத்திருந்து ஏற்ற காலத்தில் பூரணப்படுத்தப்படுவோம். ஆனால் ஒருவேளை ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதற்கு என்றும் அந்த பாவத்திற்காக ஊழியம் செய்வதற்கு என்றும் பின்வாங்கி போவானானால் அவன் தனது புத்திரத்துவத்தை இழந்து போவான். அவனது பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். பிதாவிடம் பரிந்து பேசுகிறவர் அத்தகையவனை அங்கீகரிப்பதை நிறுத்திக் கொள்ளுவார். அத்தகையவன் குமாரனிடத்தில் எந்த உறவு நிலையினையும் கொண்டிருக்க மாட்டான். மேலும் அத்தகையவனுடைய இடத்தை அபிஷேகிக்கப்பட்ட சரீரத்தின் அங்கத்தினன் என இன்னொருவன் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவான். ஆகையாலே அப்போஸ்தலன், பிரியமானவர்களே, இப்பொழுது கருநிலையில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் நமது மீட்பர், நமது தலை வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். 1 யோவான் 3:2. அதாவது நமது தற்போதைய புத்திரத்துவம் தற்காலிகமானதாகும், டென்டேட்டிவ். நிஜமான புத்திரத்துவமானது நமது தகுதியை ஆராய்ந்திடும் பரீட்சையில் நாம் வெற்றியடைந்த பிற்பாடே துவங்கும். யாரெல்லாம் தங்களது விசுவாசம் மற்றும் நேர்மையின் காரணமாக அங்கீகரிக்கப்படத்தக்கவர்கள் என தங்களை நிரூபிக்கின்றார்களோ அவர்கள் முழுமையான விதத்தில் மகிமையான உயிர்த்தெழுதலுடைய மாற்றத்தின் மூலம் புத்திரர்களாக்கப்படுவார்கள். இப்படியாக முழுமையான அர்ப்பணம் பண்ணாதது வரையிலும் யார் ஒருவரும் என் தளத்தில் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. அதுபோலவே பூரண ஆவிக்குரிய ஜீவிகள் நிலை தொகுதி 1 பக்கம் 285 தளத்தை அடையாதது வரையிலும் ஒருவர் குமாரத்துவத்திற்குள் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. மேன்மையான உயிர்த்தெழுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பூர்வகால பாத்திரவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, தீர்க்கதரிசிகள் முதலானவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட முடியாது மற்றும் அவர்கள் அப்படியாக அழைக்கப்படவும் இல்லை. இதற்கு காரணம் அவர்கள் அந்த ஸ்தானத்திற்கோ பெயர்க்கோ பாத்திரவான்கள் இல்லை என்பதினால் இல்லை. எபிரேயர் 11:38 முதல் 40 வரை இதை அப்போஸ்தலன் நமது கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்தார்கள் என்றும் பூரணமான இருதயத்திற்கு குறைவான எதுவும் அவரை பிரியப்படுத்துவதில்லை என்றும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் குமாரர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்த ஒரே காரியம் அவர்கள் சார்பாக பாவ நிவாரண இரத்தம் முதலாவது முன்வைக்கப்பட வேண்டிய அவசியமே ஆகும். முற்பிதாக்கள் பெறப்போகின்ற மேன்மையான உயிர்த்தெழுதலில் அவர்கள் பூரண மனுஷர்களாக வருவார்கள் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அவர்கள் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக இருந்தது போல பூரணர்களாகவும் மனங்கள் மற்றும் இருதயங்கள் மற்றும் சித்தங்கள் விஷயத்தில் வளர்ச்சி பெற்றவர்களாகவும் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகவும் பரீட்சிக்கப்பட்டவர்களாகவும் தேவனுக்கு நேர்மையானவர்கள் என நிரூபிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்கள். அந்த பரிபூரணமான நிலைமையில் அவர்கள் மாதிரிகளாக காணப்படுவார்கள். அதாவது
மேசியாவின் ஆளுகையின் போது கீழ்ப்படிதல் வாயிலாக மனுக்குலம் அடைய போகும் அனைத்திற்கும் மாதிரிகளாக காணப்படுவார்கள். அவர்களுடைய உயிர்த்தெழுதல் முதல் கொண்டு இந்த பரிபூரண மனிதர்கள் ஆதாமிற்கு இருந்தது போலவே தேவனிடம் வருவதற்குரிய அதே உரிமையினை பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். மேலும் ஆதாம் போலவே தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு முழு உரிமையினை அளிக்க பெற்றவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு காணப்படும். அதென்னவெனில், முற்பிதாக்களும் மீதமுள்ள மனுக்குலமும் மேசியாவின் 1000 வருட ராஜ்யத்தின் போது புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரின் கரங்களில் காணப்படுவார்கள். வேத வாக்கியங்களின்படி அந்த காலப்பகுதியின் முடிவிலேயே அவர் ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்படைப்பார். ஆகையால் கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் இறுதி காலத்திற்கு முன்பு வரை, அதாவது பிதாவே சகலத்திற்கும் சகலமுமாயிருப்பதற்கும் அனைத்தும் நேரடியாக அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பதற்கும் வேண்டி அனைத்தையும் கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் இறுதி காலத்திற்கு முன்பு வரை பிதாவுடன் குமாரர்கள் என இந்த முற்பிதாக்கள் நேரடியான கையாளுதலை பெற்றிருப்பதில்லை. எனினும் 1000 வருஷங்களின் போது கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஏற்பாடுகளின் கீழ் பூரணராக்கப்பட்ட முற்பிதாக்களும் மற்றவர்களும் தாங்கள் அடைந்துள்ள பூரண அளவிற்கேற்ப ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் இனிமேலும் பாவம், மரணம் மற்றும் இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் காணப்படாமல், மாறாக ஜீவாதிபதியின் கீழும் ஜீவனுக்கு ஏதுவான நீதியான அவரது ஆளுகையின் கீழும் காணப்படுவார்கள். ஆமேன்.